ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிகக்காய் பொடி அரைக்க போகிறேன். அப்படியே அந்த இன்க்ரீடியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. லாஸ்ட்டு 10 இயர்ஸாக நான் சிகக்காய் பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பேனு ஈறு இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுக்கு 1 கிலோ சிகக்காய் பார்க்க இப்படி தான் இருக்கும். 1 கிலோ சிகக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 கிலோ பாசிப்பயிறு, அடுத்தது 1/2 கிலோ அளவுக்கு வெந்தயம். ஸோ இது 3 தான் போட போகிறேன். வெந்தயம் எதுக்காக போடணும்னா இந்த கசப்புக்கு சிகக்காயோட கசப்புக்கும் வெந்தயத்தோட கசப்புக்கும் உங்களுக்கு பெயின் எல்லாமே வராது. அடுத்தது பாசிப்பயிறு எதுக்காகனா கொஞ்சம் எண்ணெய் பசையை தலையிலேருந்து எடுத்துரும். ஸோ இதுக்காக தான். இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. இதை அரைச்சி வச்சுட்டேன்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்குமே வரும். ஏன்னா நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வாரத்தில் 2 டைம்ன்றதுனால. இது உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். ஷாம்பூவில் கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம சிகக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் சிரமப்படாமல் இதை பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ், எலுமிச்சம்பழத்தோல், இந்த மாதிரி நிறையா விதத்தில் சேர்க்கலாம். அதுவும் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா தேர்முட்டிக்கிட்ட நீங்கள் சிகக்காய் பொடி அரைக்கணும்னு சொன்னாலே அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அது கொடுத்துருவாங்க. பட் எனக்கு அவ்வளோ தூரம் போய் வாங்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் இது மட்டும்தான் போட்டு அரைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.